ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹிந்தி கற்றுக்கணுன்னு யார் விருப்பப்படுறீங்களோ அது மேலே உங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயே எளிமையான முறையில் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ ஸோ அந்த முயற்சியை எடுத்து தான் இந்த யூடியூப் சேனல் நான் தொடங்கியிருக்கேன். அடுத்தது நான் ரொம்ப நாளாக ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேங்க, எழுதணும்னு நினைக்கிறேங்க, பேசணும்னு நினைக்கிறேங்க, ஸ்போக்கனில் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸும் நான் பார்க்குறேங்க. அப்போதைக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னால் பேச முடியலைங்க, நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் முடியல அப்படிங்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் தமிழ்லேயே என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுவேன். எளிமையான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹிந்தியில் எப்படி பேசணும், எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக மெத்தேடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஹிந்தியில் நிச்சயமாக பேச முடியும்னு. நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹிந்தி ஈஸியாக புரியும், ஈஸியாக உங்களால் பேச முடியும். நான் முடிஞ்ச வரைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எளிமையான முறையில் எவ்வளோ எளிமையாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் சொல்லித்தர நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அல்லது எழுதி வச்சு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்ச நாள்லேயே, சரிங்களா, கொஞ்ச நாள்லேயே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும், என்னால் ஹிந்தி பேச முடியும்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நீங்களே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஹிந்தியில் பேச மட்டும் இல்லைங்க, ஹிந்தியில் படிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்து ஹிந்தியை எழுதவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நாம் பேசும்பொழுதும் சரி, கற்றுக்கும் பொழுதும் சரி, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான். ஸோ அதே மாதிரி ஹிந்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், உயிரெழுத்துக்கள் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுவேன், ஆனால் அந்த தமிழில் உங்களுக்கு சப்டைட்டில் வராத அளவுக்கு நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் தமிழ்லேயே அதை பார்த்து பழகிட்டீங்க, அல்லது அது இங்கிலீஷில் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் அதுவே ஃபிக்ஸ் ஆகிரும். அது மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்புறம் புரிந்து கொள்வதற்கும் அடுத்தது நீங்கள் அதை யோசிச்சு மறுபடியும் ஹிந்திலேயே யோசிக்கிறதுக்கும் ஹிந்திலேயே பேசுகிறதுக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஹிந்தியில் இருக்கோ அந்த ஹிந்தியில் இருக்கிற அந்த முறையிலேயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியான முறையில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கற்றுக்கலாம். பர்மனெண்ட்டாக உங்கள் மனசில் அது நின்றும் ஈஸியாக பேசுகிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம உயிரெழுத்துக்கள் பார்ப்போம் ஹிந்தியில். ஓகேங்களா? எப்படி போடுறதுன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம 3ஆம் நம்பர் போடுறோம் தெரியுங்களா, 3 1 2 3 அதில் 3ஆம் நம்பர் போட்டுங்க. 3ஆம் நம்பர் போட்டிங்களா, பாருங்கள், 3ஆம் நம்பர். அப்படி ஒரு 3ஆம் நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா போட்டுக்கிறீங்க, சரிங்களா? 3ஆம் நம்பர் போட்டுட்டு அடுத்து இடையில ஒரு கோடு போட்டு இப்படி, அதாவது டீ போட்டு விட்ருங்க. டீ, இதுதான் ஹிந்தியில் ஆ. அதாவது தந்தி கம்பம், உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் ஹிந்தியில் ஆ. ஓகேங்களா? அடுத்தது ஆ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் போட்டுங்க, சரிங்களா? அதே மாதிரி டீ போட்டுங்க. டீ போட்டு, அதாவது 2 டீ போடணுங்க, அவ்வளோதாங்க. ஒரு டீக்கு பதிலாக 2 டீ போட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆ போட்டிங்கல்ல, ஸோ அதே மாதிரியே 2 டீ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆ. ஓகேங்களா? ஸோ ஆ. அடுத்து ஈ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். எஸ் இருக்குல்ல, எஸ். ஸோ அந்த எஸ்ஸை இப்படி போடுங்க, போட்டு மேலே ஒரு கோடு போட்டுருங்க, இவ்வளோதாங்க. இதுதாங்க இ. ஹிந்தியில் இ. அடுத்தது ஈ எப்படி போடணும்னா சிம்பிளுங்க, மேலே அப்படியே ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு விட்டிங்கன்னா ஈ. ஓகேங்களா? அடுத்தது ஊ பார்ப்போங்க. ஊ ஒன்றுமே இல்லைங்க, வெறும் ஒரு 3ஆம் நம்பர் போடுங்க, அவ்வளோதாங்க. மேலே கோடு போட்டுருங்க, இதுதாங்க ஊ. வெறும் 3ஆம் நம்பர் போட்டு பாருங்கள், வெறும் 3ஆம் நம்பர் போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் ஊ. அடுத்து ஊ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ளேருந்து ஒரு கொம்பு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே சுழிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஊ. ஓகேங்களா? இது ஒரு எளிமையாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எளிமையாக எடுத்துகிட்டு இருக்கேன். 3ஆம் நம்பர் போட்டு
விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஊ. அது உள்ளே இப்படி கோடு போட்டிங்க அப்படின்னா, உள்ளேருந்து வெளியே இப்படி கோடு இழுத்து விட்டிங்க அப்படின்னா, ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஊ. அடுத்தது ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தமிழில் ரா போடுறோம் இல்லைங்க, தமிழில் வந்து நம்ம ரா போடுறோம்ல, இது மனசில் வச்சுங்க. இது அப்படியே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். சரி, திருப்பி எப்படி போடுவீங்க? சிம்பிளாக பாருங்கள், அப்படியே இப்படி திருப்பி நீங்கள் போட்டுருங்க. ரா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏ. சரிங்களா? ஏ. இந்தியில் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கூட ராவை திருப்பி போட்டிங்கன்னா ஏ. இதில் என்னென்னா மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கோடு ஃபுல்லாக அப்படி இழுத்து விடணுங்க. இதுதான் வந்து இந்தியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஐ வந்து அடுத்து ஏ. ஏ வருது இல்லைங்க, அந்த ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்குது, ஆனால் இந்தியில் வந்து ஏ அப்படி இல்லை, ஏ. ஏ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே ஒரு கொம்பு இப்படி இழுத்து விட்ருங்க. இதுதான் வந்து ஐ. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐ முடிஞ்சது. ஐக்கு அப்புறம் ஒன்று பார்க்குறோம் ஓ. சரிங்களா? ஓ வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைங்க ஆ, அதே தான் ஆ. அதை போட்டுங்க, 2 டீ போட்டுட்டு மேலே அப்படி ஒரு சுழி விட்டிங்கன்னா இது தாங்க ஓ. சரிங்களா? ஓ ஓ. சரி, ரெண்டுக்கும் அதுதான் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓ. சரிங்களா? இந்தியில் வந்து இது வந்து ஓ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓ ரெண்டுக்குமே தமிழில் இருக்கிற மாதிரி ஓ ஓ அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லைங்க, அதுக்கு இந்தியில் அப்படி இல்லை, ஓ அப்படின்னு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது அவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சுழி 2 கொம்பு போட்டு விட்டிங்கன்னா இதுதான் வந்து இந்தியில் அவு. ஓகேங்களா? அடுத்தது அம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 2 எழுத்து வந்து இந்தியில் இருக்குது, 3ஆம் நம்பர் போட்டு அதை நம்ம ஃபஸ்ட் ஆ போட்டோம்ல அதே தான், மேலே ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா அம். ஓகேங்களா? இதுதான் வந்து அம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது அக. அக அப்படின்னு போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அம் போட்டிங்களே அதே மாதிரி, அல்லது ஆ போட்டிங்கல்ல 2 புள்ளி இப்படி கீழே வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சதுங்க. இதுதான் ஆக. இவ்வளோதாங்க. ஹிந்தியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து இவ்வளோ தான். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். இது 1க்கு 2 முறை நீங்கள் எழுதி பாருங்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எங்கே நீங்கள் பார்த்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் ஹிந்தி வார்த்தைகளை வந்து இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து தமிழில் வந்து நான் இது வந்து எழுதி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து தமிழில் தான் உங்கள் மைண்டில் நிற்கும். அதனால் ஹிந்தியில் இருக்கிறத ஹிந்தியிலேயே நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசும் பொழுதும் படிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் எழுதி தெரியலிங்க, எனக்கு படிக்க தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எழுதி வச்சுருந்ததை ஞாபகத்தில் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு 2-3 டைம் இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப எளிமையான ஒரு எழுத்துக்கள் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இந்தியில் உள்ள உயிரெழுத்துக்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம படித்தோம் இல்லைங்க, அந்த உயிரெழுத்துக்கள்லேருந்து எப்படி வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆ போட்டோங்களா, இப்போ வந்து ஆ போட்டோங்கள. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இது என்னது ஓ. சரிங்களா? ஆ ஓ. சரிங்களா? ஆ ஓ. ஆ ஓ. இது வந்து 2வதா. சரிங்களா? ஆ போடுறோம்லங்க. சரிங்களா? ஆ ஓ. ஆ ஓ. ஆ ஓ அப்படின்னா வா. இதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதராவோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மூவிஸ்லாம். இதராவோ. ஆவோன்னா ஆவும் ஓவும் சேர்ந்தது ஆ. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழில் வா. இது தாங்க, இவ்வளோ தாங்க ஹிந்தி. இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லாத்தையும் 1க்கு 2 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு கம்பசூத்திரமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்கள், ஞாபகம் வச்சுங்க. ஒரு 10-15 வார்த்தைகள் தான் இருக்குது. அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும், அதை எழுதி பார்த்தீங்கன்னா போதும், அது மனசில் அப்படியே நின்றும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஹிந்தி வேர்டை பார்க்குறீங்க, ஹிந்திக்காரங்க பேசுகிறாங்க, அல்லது ஹிந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் எழுதின ஞாபகம் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து எளிமையான முறையில் முறைப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹிந்தியை வந்து அவங்க கற்றுக்கிட்டோம்.